எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். குரு பயிற்சி எப்போ நடக்க போகுது? மே மாதம் 15ஆம் தேதி தற்போது இருக்கின்ற ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். எவ்வளவு காலகட்டங்கள் மிதுனத்தில் இருக்கப்போ அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்த ஆண்டு அதாவது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் அவர் மிதுன ராசியில இருக்க போறார். ஸோ இந்த குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுதுங்க. சரிங்களா? காரணம் 2 விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம், ராகு 4ஆம் இடத்துக்கு வரார். 2வது விஷயம், குரு 8ல் மறைஞ்சா கூட 4ஆம் இடத்துல உள்ள ராகுவையும் 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ அப்போ இந்த காலகட்டம் தூர தேசங்கள்ல போய் பிழைக்க வைக்கும். சரிங்களா? பயணங்களை அதிகப்படுத்தும். சரிங்களா? வாழ்க்கையில மறைமுகமான வழியில வருமானத்தை கொடுக்கும். ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது நீங்க அரசாங்கத்துல தனியார் துறையில ஒரு வேலையில ஒரு உத்தியோகத்துல நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உத்தியோகத்துல வரக்கூடிய சம்பளத்தை தவிர்த்து 2ஆம் பட்சமா உங்களுக்கு சம்பளம் வரும் மறைமுகமான வழியில், அல்லது வேற ஏதாச்சும் ஒரு இரட்டை வருமானத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சம்பளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? ஒரு சைடு இன்கம்காக நீங்க சில விஷயங்கள், சில காரியங்களை ஈடுபடுவீங்க. சரிங்களா? அதாவது சைடா பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஏதாச்சும் ஒரு பிசினஸோ ஒரு வேலையோ நீங்க பண்ணுவீங்க. அப்ப இந்த காலகட்டங்கள் 2 விதமான வருமானங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில வரும். அதற்கான முயற்சியெல்லாம் நீங்க எடுப்பீங்க. அதாவது எதுவுமே பண்ணாம எனக்கு காசு வருமானு கேட்டா கண்டிப்பா வராதுங்க. சரிங்களா? நிறைய பேர் கேட்பாங்க, நான் வேலையே இல்லாம இருக்கேன், எனக்கு எப்படி காசு வரும், இந்த பணம் எனக்கு பொருந்துமான்னு கேட்பீங்க. அதாவது எதுவுமே பண்ணாம நிச்சயமா காசு வராதுங்க. முயற்சி பண்ணா மட்டும்தான் காசு வரும். காரணம், 5ஆம் இடத்துல சனி. 5ஆம் இடத்துல நம்முடைய எண்ணங்களை குறிக்கின்ற இடம் 5ஆம் இடம், நம்முடைய ஆழ் மனதை குறிக்கின்ற இடம் 5ஆம் இடம் தான். சரிங்களா? அப்போ 5ஆம் இடத்துல சனி உட்காந்துட்டாவே பாத்தீங்கன்னா, அதுவும் லாபஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறதுனால நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சம்பாதிப்பீங்க, அந்த அளவுக்கு வருமானத்தை பார்ப்பீங்க. உழைக்காம எதுவுமே வராதுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் உங்களால ஷைன் ஆகவே முடியும். 2வது ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இந்த மறைமுகமான வழியில இந்த ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ட்ரேடிங் போன்ற விஷயங்களையும் சம்பாதிக்கின்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமாகவும் வருமானத்தை குருவும் சரி ராகுவும் சரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல முக்கியமான விஷயம், வெளிநாடு போயிட்டு அங்க சம்பாதித்து அதன் பிறகு பிழைக்கின்ற, அதன் பிறகு ஒரு ஏற்றத்தை பார்க்கின்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். அதிகமா வெளிநாடு போகின்ற எண்ணிக்கையை எடுத்து பாருங்க. அடுத்த வருஷம் அதாவது இந்த ஓராண்டுகள்ல சொல்றேன். சரிங்களா? அதுல விருச்சிகம், கேட்டை கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறனால சொந்தமா வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, இது சார்ந்த முயற்சிகள் கண்டிப்பாக எடுக்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய சுகங்களை அதிகப்படுத்திக் கொள்வீங்க. உங்களோட சுகத்திற்காக அதிகமாக செலவும் செய்வீங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, ஒரு சைக்கிள் வச்சுட்டு இருக்கவங்க ஒரு பைக் வாங்குவீங்க. ஒரு பைக் வச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு கார் வாங்குவீங்க. ஒரு சிம்பிளா ஒரு கார் வச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த கார் ஒரு பெருசா ஒரு லக்ஸூரியஸா ஒரு கார் வாங்குறது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சுகத்திற்காக நீங்க அதிகமாக செலவு செய்வீங்க. சுகங்களை அதிகப்படுத்தி கொள்வீங்க. நிலபுலன்கள் சார்ந்த வாய்ப்புகளை ராகு அதிகப்படுத்துவார். சரிங்களா? ஏற்றத்தை கொடுப்பார். அதே போல நான் திரும்ப சொல்றதுதான், இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் உங்களுடைய தீய பழக்கங்களையும் கொஞ்சம் நீங்க அடிமை ஆவீங்க. சரிங்களா? அதாவது மது, மாது இது சார்ந்த தீய பழக்கங்கள், புகைப்பிடித்தல் போன்ற பழக்கங்களையும் கொஞ்சம் அடிக்ட் ஆவீங்க. அடிக்ஷன் அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் விருச்சிகம் கேட்டையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா குரு 8ல் மறையறாரு, 4ஆம் இடத்துக்கு ராகு வராரு. தப்பு பண்ணுவீங்க. சரிங்களா? நிறைய அடிக்ஷன் ஆவீங்க. ஆனா வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க, வெளியே தெரியாது. அதுதான் அந்த குரு பார்வனுடைய விசேஷம். சரிங்களா? அதனால இந்த காலகட்டங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் இத்தகைய அடிக்ஷன்ல பெருசா அடிக்ட் ஆகாதீங்க. உடம்பை அதிகமாக பார்த்துக்கங்க. சரிங்களா? ஏன்னா 8ல் குரு மறைஞ்சா கூட நல்ல ஆயுள கொடுப்பாரு. ஆனா அதே சமயத்துல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுத்து
உங்களுக்கு அந்த உடம்பின் மீது அதிகமான ஒரு ஈடுபாட்டை வந்து அதிகப்படுத்துவார். உடம்ப நல்லா பார்த்துக்கணும், நம்ம உடம்பு தான் எல்லாமே, உடம்பு போச்சுன்னா எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்தை நிச்சயமாக குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். 2வது, படிப்பு சார்ந்த விஷயங்கள் நன்றாகவே இருக்குங்க. சரிங்களா? இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை உறுதியாக கொடுக்கும். அந்த அளவுக்கு ஏன்னா இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பருக்கு பிறகு மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்களை உறுதியாக கொடுப்பார். அதிலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலகட்டங்களாக அவங்களோட வாழ்க்கையில கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதற்கடுத்து குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள், திருமணமான பெண்களுக்கு அந்த ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அடுத்த ஆண்டு முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். 2வது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ அனுகிரகத்தை நீங்க வந்து தேடுறது சிறப்பா இருக்கும். ரொம்ப நாளா செலுத்த முடியாத நேர்த்தி கடன்கள் சார்ந்த விஷயங்களை தற்போது நீங்க செலுத்தும் போது நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வரவும் முடியும். பொதுவாக குரு 8ல் மறையறதுனால கொஞ்சம் இந்த சாட்சி கையெழுத்து போடுறது, பணம் வந்து கைமாத்தா வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பெரும்பாலும் வந்து விருச்சிகம் கேட்டை வந்து தவிர்க்கிறது நல்லா இருக்கும். சரிங்களா? ஏன்னா இத்தகைய அமைப்புல தான் நீங்க வந்து போய் மாட்டிப்பீங்க. அதாவது நீங்க வந்து நல்ல விஷயத்துக்காக ஒரு உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோட தான் போவீங்க. ஆனா அந்த உதவியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையா போய் முடியும். சரிங்களா? அதாவது உதவி செய்ய போன நீங்க பிரச்சனையில மாட்டிப்பீங்க, அவங்க தப்பிச்சிருவாங்க. அதனால பெரும்பாலும் உதவியே செய்யாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். யார் என்னன்னு தெரிஞ்சு, எத்தகைய காரியங்கள்னு தெரிஞ்சு அதன் பிறகு உதவி செய்யுங்க. சரிங்களா? காசு, பணம், சாட்சி கையெழுத்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெரும்பாலும் போய் மாட்டிக்காதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் விலகியே இருங்க. முக்கியமா கடன் கொடுக்காதீங்க. உங்க பாக்கெட்ல இருந்து காசு வெளியே போச்சுன்னா திரும்ப வராது. அப்பயே தெரிஞ்சுக்கங்க எந்த ஒரு நிலைமையில நீங்க இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நல்லாவே சம்பாதிப்பீங்க. சரிங்களா? ஃபினான்ஷியலா நான் சொல்றேன். கண்டிப்பா 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்தை பார்க்கணும். நிச்சயமா நல்ல ஒரு வருமானத்தை உறுதியா கொடுப்பார். அதே போல நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையும் உறுதியாக கொடுப்பார். குறிப்பா திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சிகம் கேட்டையில பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும். இந்த குருபலம் அப்படின்றது கண்டிப்பா உண்டுங்க. 8ல குரு மறைஞ்சா கூட குடும்பஸ்தானத்தை பார்க்கணும். நிச்சயமாக ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாருங்க. நல்ல ஒரு வாழ்க்கை துணையை நிச்சயமா கொடுப்பாருங்க. அதே மாதிரி காதலிச்சுட்டு அந்த காதல் வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகள், கொஞ்சம் போராட்டங்கள் ஏற்பட்டு தான் அது வந்து கைகூடும். சரிங்களா? அவ்வளவு எளிதில கைகூடாது. சரிங்களா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்க அந்த காதல வந்து திருமணத்துல போய் முடிப்பீங்க. சரிங்களா? அதனால வந்து அரேஞ்ச் மேரேஜுக்கு பெஸ்ட்டா இருக்கு இந்த காலகட்டம். லவ் மேரேஜ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்க வந்து அதை வந்து கரை சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.